வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வர்றதுக்காக பிளாக்லாம் போட முடியாமல் கொஞ்சம் டைட் ஷெட்யூல் இருந்தோம். ஸோ பொங்கலுக்கு நான் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு தான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக தான் நம்ம பார்க்க போகிறோம். காடி போய்கிட்டே இருக்குது. பொங்கல் எல்லாம் பற்ற வச்சு பொங்கல் பானை பற்ற வச்சாச்சு. எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இந்த செம்பு தண்ணி இருக்காடா. அது வச்சு விட்டா கொஞ்சம் நேரம் எரிஞ்சாலும் அது காற்று வந்தாலும் முக்கியமான விஷயம்னா அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். அதை விட்டுட்டு விளாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். எனிவேஸ், சிறப்பான நாள், செழிப்பான நாள் குடும்பத்தோடு இருக்கும்போது எப்படி நம்மளுடைய வீட்டோட என்ட்ரி பொங்கல் சிறப்பாக போய்ட்டுருக்கா. கனவு வீடுன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ட்ரை பண்ணி எடுக்கப்பட்டதுனால. எஸ், கொஞ்சம் என்ட்ரன்ஸ் மட்டும் லைட் என்ட்ரன்ஸ். மொத்தம் 2 வீடு. 2 வீட்லேயும் ஒரு வீடு பார்த்தீங்க, 2 வீடுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வீடு கிளியராக இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். ஓகே, என்ட்ரி எப்படி பார்த்தீங்கன்னா, ஓகே, இதான் ஹாலு. ஓரளவுக்கு பெருசாகவே. ஸோ ஆல் குட். பூஜா ரூமு சிறப்பு. இது ஒரு பெட்ரூமு. அப்படியே இங்கே வந்தோம்னா இன்னொரு பெட்ரூமு இங்கே. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு சமைக்கிறோம். அப்படி தான். ஓகே, சூப்பர், நல்லா இருக்குது. அப்புறம் மட்டும் இங்கே பாருங்கள். இதை எனக்கு தெரிஞ்சு தமிழில் வைக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கட்டியிருக்கேன் வீடு. ரொம்ப பெருசாக கிராண்டெல்லாம் இல்லை. பட் இதுக்கே ரொம்ப இதாகிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். எனிவேஸ், நல்லதாக பண்ணியாச்சு. ஏன்னா ரொம்ப டைட் ஷெட்யூலில் தான் பிளான் பண்ணி இந்த வீடெல்லாம் பிளான் பண்ணி கட்டி வந்ததேமோ. ஓகே, நல்லபடியாக வந்தது. இப்போ மேலே பொங்கல் போயிட்டுருக்கு இல்லையா, நம்ம அங்கே போய் அதை எல்லாத்தையும் வீடியோலாம் கம்மி பண்ணுவோம். முடிஞ்சால் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். யாரெல்லாம் வர முடியும் எல்லோரும் பார்க்கலாம். வீடு செம்ம அமக்கமாக அமைஞ்சிருக்கு. வாங்க பார்ப்போம். நண்பர்களை, கால் வந்துருச்சு. மேலே பொங்கல் பொங்குதாம்மா. வாங்க, ஓடும் 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 ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பொங்க போதா? பொங்கல் வந்துருச்சு, பொங்கிடுச்சு. சிறப்பு. பொங்கல் பொங்கி முடிஞ்சு அடுத்து வெல்லம் போட்டுக்கிட்டுருங்க. ஓரளவுக்கு போட்டு ரெடி ஆகிடும்.
கொஞ்சம் வீடியோவோட கேப் போட்டும் வர மாட்டேங்குது வீடியோ போடுறதுக்கு. கொலை போடணும் அப்படியே நம்ம கிண்டிட்டேமா. அதான் டெக்கரேஷன் போய்கிட்டு இருக்குது நண்பர்களே. பிள்ளையாராது அவங்க மதினியார் வரலையா? கூப்பிட்டாங்களா? சொல்லலையா? இப்போ சொல்லிட்டு இருந்தீங்களா? கூப்பிட்டாத்தானே வருவோம். அது சரி, ரைட், ஓகே. நல்ல நாள் சனிக்கிழமைக்கு இவ்வளோ வார்த்தை. சரி, தூள் போடுங்க சாப்பிட்றது. அந்த பக்கம் இருக்கிற விளக்க போட்டு இந்த பக்கம் இருக்கிற விளக்க போட்டு அந்த காத்துக்கு அணைய தான் செய்யும். ஆமாம், இவ்வளோ ஓப்பனாக இருக்குது. அப்புறம் அந்த எண்டில் இருந்தேன்னு பார்த்து காற்று என்ன அணைய தான் செய்யும். திரியை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோ, நசிக்கணும். திரி நல்லா வெளியே இழுத்து விடுங்க. காற்று அங்கதான் அதே போய் அமர்த்திடும் காற்று. இல்லை, அந்த எரியுது, இன்னொன்று எரியுது. திரியை வெளியே நல்லா இழுத்து விடணும். கொஞ்சம் இழுத்து விட்டா தான் மதம் எரியும். இது உள்ளுக்கே இருந்துச்சுன்னா காற்றுக்கு அணைச்சிடும். மதம் எரிய போகுது. பண்ணி அடிக்கலையாப்பா? மணி ஃபோனில் ஆன் பண்ணி விடுங்க. இருக்கா? எடுத்தாச்சு. சத்தம் கேட்குங்க. சூடாங்க டப்பா இருக்கு, அது சூடல அது நெய்ட்டப்பா இல்லை எல்லாம் வந்துருச்சு மேடம். சூடட்டப்பா தான் இது. அடுப்பு எல்லாரும் சாமி விட்டுனா கொஞ்சம் ஏதாவது சுற்றி நின்னா காத்தடிக்காது. இந்த பக்கம் இந்த காற்று நீங்க காட்ட வேண்டிய வீட்டும் பத்தியை கட்டிக்கோங்க. அந்த பத்தி வச்சிருக்கும் போது பச்சை வளையல் போடலையாம்மா? வளையல் உள்ள இருக்கு. இல்லை கொஞ்சம் வாரத்தில் போட்டு வைக்கிறேன். பூசுறாப்புல எடுத்து பூசுறாப்புல
வாங்க இங்கிட்டு வாங்க கும்பிடட்டும். வாங்க சாமி மணி அடிக்கான்னு பூஜை முடிஞ்சது. நீங்க இருங்க நாங்கள் நின்றுக்கிறோம். கேமரா அங்கிட்டு தான் வச்சிருக்கு. இப்படி நில்லுங்க. கேமரா மறக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதோட சூடு கொஞ்சம் மேலே நசுக்கி வச்சுட்டா எரியுமா? நீ கும்பிடுக்க. நீ கும்பிடு. வாடா நீங்கள் 2 பேரும் கும்பிடுங்க. நானும் விட்டுருவோம். யாரை போய் தூக்கிக்கோமா? உடச்சி எழுப்பி விடுறது அது ஒன்றும் சாலையே நிற்க மாட்டேங்குது. நான் போய் பேண்ட் ஷர்ட் இது இருக்க பாவடை இறுக்கி கட்டியிருக்கணும். பாவடை இருக்குது. அது இன்னும் ஷேப் தர்றது இருக்காம லூஸாக இருந்துச்சுன்னா அவன் கீழே இறங்கிட்டே தான் வரும். என் சேலையே கிடையாது பார்த்து எங்கள் அம்மா சேலை. சீக்கிரமாக போட்டு அப்போ எடுத்து நான் சரி நீ ஆதி கட்டினா நல்லா கடி போனால ட்ரெஸ் அவுக்கிறோம், பேண்ட் சட்டை போடுறோம். முதல்ல சாப்பிட்றோம் பசிக்கு. இதெல்லாம் அவுக்கணும். அதுவும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்காது சாப்பிட. சாப்பிட்றதுக்கு எதுவுமே செய்யலை. ஒன்றும் செய்யலையா? காலையில் எழுந்திரிச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி இப்போ ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவோம். பொங்கல் அன்றைக்கி பொங்கல் ஆர்டர் போடுங்க. ஜொமேட்டோக்காரனுக்கு இந்த பொங்கலை கொடுத்து அந்த பொங்கல் வந்துடணும். ஒரு டம்ளர் அரிசி கும்பிடு கீர்த்தி கும்பிடு. அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த வரைக்கும் புது அப்போ இன்னும் ஈஸியாக எரியும். குனிஞ்சி சாமி குனிஞ்சு சாமி கும்பிட்ற அளவுக்கு என் ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இல்லை. இப்படி குனிஞ்சேன்னு ஒன்றும் இல்லைம்மா. நீயே ஒரு ஸ்டோரி கிரியேட் எந்திரிக்க பண்ண. முடியாதுமா. நீயே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணலாமா? இதுவே இந்த வேறு உள்ளே போக மாட்டேங்குதுமா. நார்மல் பாவாடை மாதிரி. அதிகம்